அவருக்கு நினைவு திரும்பி உன்னை பத்தி போட்டு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்க, எல்லாருமா சேர்ந்து உனக்கு சங்கூதிருவாங்க. இங்க பார், அவரை அவங்க கிட்ட பேச விடாம தடுத்தா அதான் உன்னால் தப்பிக்க முடியும். சரி, நீ இப்ப என்ன பண்ண போற? இங்க இருந்துகிட்டே என்னால என்ன சார் பண்ண முடியும்? உடனே கிளம்புனாதான் அவங்கள தடுக்க முடியும். ஆனா என்ன சொல்லி சார் இங்க இருந்து கிளம்புறது? யாரும் இல்லாத நேரமா பார்த்து அருணும் ரஞ்சிதாவும் அருணோட வீட்டுக்கு போறாங்க. சும்மா கொளுத்தி மட்டும் போடு. சார், அவ போறது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா நான் என்ன சார் சொல்றது? அவங்கள போட்டு கொடுக்க போய் நான் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடாதா? அதுவும் கரெக்ட் தான். அதுக்காக இது அப்படியே விட்டுற முடியாது கல்பனா. உன் நேரம் மோசமா இருந்துச்சுன்னா இன்னைக்கே உன் கதை முடிஞ்சிடும். நீ ஏதாவது ஒன்று செஞ்சுதான் ஆகணும். சார், நீங்க வித்யாக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க சார். ரஞ்சிதாக்கு முதல் எதிரி அவதான். ரஞ்சிதா அருணோட இருக்கான்னு தெரிஞ்சா என்னை விட அவதான் கொந்தளிப்பா. எங்களை கூட்டிட்டு போற வேலைய அவளே பாத்துப்பா சார். சூப்பர் கல்பனா, சமயத்துல உனக்கு மூளை இருக்கு நிரூபிக்கிறேன். சரி, நான் இப்பவே அவகிட்ட பேசுறேன். பாய் பாய் பாய். சாமி, கல்யாணத்துக்கு முன்னாடி வேற ஏதாவது பரிகார பூஜை செய்யணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எங்க குடும்ப ஜோசியர்கிட்ட ஒரு வாட்டி இத பத்தி கேட்டுக்குவா சாமி. அண்ணி, தப்பில்லையே. உங்க போன் அடிக்குது பாருங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிங்க சாமி. நான் ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன். பேசிட்டு வா. நீங்க சொல்ற மாதிரி நடந்தா சந்தோஷமா இருக்கும். பாலா, இன்னைக்கு மழை தான் வரும் போல இருக்கு. அதிசயமா நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க. ஏன் ஞாபகம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலா ஒரு முக்கியமான விஷயம் சொல்றது தான் கால் பண்ண வித்யா. அம்மா, வீட்டில் இப்போ யாரெல்லாம் இருக்கீங்க? கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறதுக்காக நாங்களாம் வெளியே வந்திருக்கோம். அருணும் அப்பாவும் தான் வீட்டில் இருப்பாங்க. ஏன் கேட்குறீங்க? அப்போ நான் சந்தேகப்பட்டது சரியா தான் போச்சு. அருணுக்கும் கல்பனாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல நீங்க தீவிரமா இருக்கீங்க. அதை கெடுக்கிறதுல ரஞ்சிதா இன்னும் தீவிரமா இருக்கா போல இருக்க. ஏன் பாலா அப்படி சொல்றீங்க? இல்ல, எதாச்சும் இப்பதான் உங்க வீட்டை கிராஸ் பண்ணி போனேன். அருணும் ரஞ்சிதாவும் உங்க வீட்டுக்குள்ள போனதை பார்த்தேன். மனசுல ஏதோ தப்பா பட்டுச்சு. அருண் கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. ரஞ்சிதா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டீங்க. அப்புறம் எப்படி அருணும் ரஞ்சிதாவும் ஒன்னா உங்க வீட்டில்? எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ அதான் உடனே உங்களுக்கு கால் பண்ணணும்னு தோணுச்சு. பாலா, நீங்க நல்லா பாத்தீங்களா? வீட்டுக்குள்ள போனது ரஞ்சிதா தானா? நம்படி. ஆமா வித்யா, அதுல சந்தேகமே வேண்டாம். ரஞ்சிதா இந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்காக ஏதோ பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணிட்டு இருக்கா. எனக்கு என்னவோ நீங்க இப்பயே வீட்டுக்கு கிளம்பிட்டு தான் சரியா இருக்கும்னு தோணுது. ஓகே பாலா, அவளை நான் டீல் பண்ணிக்கிறேன். இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் பாலா. நான் வச்சிடுறேன். ஓகே ஓகே வித்யா. இந்தாங்கம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க சாமி. அம்மா, சாமி கிட்ட எல்லாம் பேசியாச்சா? இல்லம்மா, ஏன் கேக்குற? அருண் ரஞ்சிதாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிருக்காமா. அவளுக்கு நம்ம வீட்டுல என்னம்மா வேலை? யாரும் இல்லாத நேரத்துல எதுக்குமா அவளை கூட்டிட்டு வரணும்? சரி சரி, சாமிக்கு தட்சணை கொடுத்துட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். இந்தாங்க சாமி, போயிட்டு வரோம். வாங்க, நாங்க வரோம் சாமி. வாங்க, சீக்கிரம் வா. இந்தாப்பா, இது வை. ரஞ்சிதா, இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம்ல. அருண், நீ ஃபோன் பண்ணும்போது நான் வெளியே இருந்தேன். போன வேலையை அப்படியே பாதியிலே விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். சரி, இப்போ என்ன பண்ண போறோம்? எப்படி அப்பாவை பேச வைக்க போறோம்? அருண், கல்யாணத்துக்கு முந்தின நாள் நடந்த விஷயத்த பத்தி மாமாக்கு ஞாபகப்படுத்தணும். மாடியில என்ன நடந்துச்சுங்கிறதையும் மாமாவை பேச வைக்கணும். ரஞ்சிதா,
அன்னைக்கே மாடிக்கு கூட்டு வந்து நாங்க எல்லாருமே ட்ரை பண்ணோம். ஆனா அப்பா எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. ரஞ்சிதா, அன்னைக்கு அப்பா கல்பனாவோட ரிங்டோன் கேட்ட உடனே ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்ணாரு. அவரு என்னமோ சொல்லணும்னு துடிச்சாரு. ஆனா கடைசியில என் பேரையும் கல்பனா பேரையும் மட்டும் சொல்லிட்டு அவரு மயக்கமாயிட்டாரு. அருண், அப்படின்னா நம்ம ஒண்ணு பண்ணலாம். அந்த ரிங்டோனை டவுன்லோட் பண்ணி மாமாக்கு ப்ளே பண்ணி காட்டலாமா? ஓகே. அப்பா, வித்யா, ரஞ்சிதா நம்ம வீட்டுக்குள்ள போனான்னு உனக்கு எப்படி தெரியுமா? உனக்கு யார் சொன்னா? என் ஃப்ரெண்டு தாம்மா. அவளுக்கு நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாமே தெரியும். அவ நம்ம வீட்டு வழியா போகும்போது ரஞ்சிதா நம்ம வீட்டுக்குள்ள போறத அவ பாத்திருக்கா. அதுதான் உடனே அவ ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாமா. அந்த ரஞ்சிதாவுக்கு திமிரும் கொழுப்பும் அதிகமாயிடுச்சு. கல்பனா அருண் கல்யாணத்துக்காக நம்ம நாள் குடிச்சிட்டு வரோம். அதை கெடுக்கணுங்கிற முடிவோட தான் அவ இந்த அசிங்கத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அருண் குடுக்கற இடத்தினால்தான் அவ இந்த அளவுக்கு ஆடுறா. அவ மயக்கத்துல இருந்து எப்படி அவனை வெளியில கொண்டு போறதுனே தெரியல. இந்த கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அவன் அவளை தூக்கி எறிஞ்சிருவான். அதுக்கப்புறம் அவளால எதுவுமே செய்ய முடியாது. ஆனா இதை நடத்த விடாம தடுக்கிறதுக்கு அவ எல்லா வேலையும் பாப்பா. அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நாம தயாரா இருக்கணுமா? அம்மா, அவளுக்கு அவ்வளோ டைம்லாம் கொடுக்க கூடாதுமா. வீட்டுக்கு போனதுமே அவளை கிழின்னு கிழிச்சு கேவலப்படுத்தி அவளை வெளில தள்ளிடணுமா. நம்ம பேசுற பேச்சுல அவ இனிமே நம்ம குடும்ப விஷயத்துல தலையிடவே கூடாதுமா. நம்ம பக்கம் வர்றதுக்கே அவ பயப்படணும். அத்தை, பிரச்சனை வந்தா பாத்துக்கலாங்கிறத விட பிரச்சனையே வராம தடுக்கிறது தான் சரியா வரும் அத்தை. புரியுதுமா. ரஞ்சிதாவுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். நீங்க கவலைப்படாம இருங்க. அருண், அப்பா, இந்த டோனை கேட்கும்போது ஏன்பா ஒரு மாதிரி ஆகுறீங்க? அப்பா, அப்ப கல்யாணத்துக்கு முதல் நாள் என்னப்பா நடந்துச்சு சொல்லுங்கப்பா. அப்பா சொல்லுங்கப்பா, உங்க மனசுல இருக்கிறது சொல்லுங்கப்பா. உங்களால முடியும் சொல்லுங்கப்பா. சொல்லுங்க மாமா. மாமா, உங்களால முடியும் மாமா. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க மாமா. அப்பா சொல்லுங்கப்பா. சொல்லுங்க மாமா. அப்பா, என்ன மாமா? ட்ரை பண்ணுங்கப்பா. அப்பா, அப்பா, அப்பா சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா, என்னப்பா சொல்லுங்கப்பா. அப்பா, நீங்க எது சொல்றதுக்காக தவிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுதுப்பா. ஆனா இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்யுங்கப்பா. கண்டிப்பா உங்களால முடியும்ப்பா. மாமா, அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு மாமா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க மாமா. அன்னைக்கு மாடிக்கு எதுக்கு வந்தீங்க மாமா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க மாமா. அப்பா, அப்பா ப்ளீஸ்ப்பா, ஏதாவது பேசுங்கப்பா. ட்ரை பண்ணுங்கப்பா. அன்னைக்கு என்ன நடந்தது சொல்லுங்கப்பா. சரி மாமா, நீங்க மாடிக்கு வந்தீங்கல்ல, அப்போ கல்பனா என்ன பண்ணிட்டு இருந்தா? நீங்க எப்படி மாமா மாடியில இருந்து கீழே விழுந்தீங்க? கொஞ்சம் யோசிங்க மாமா. உங்களுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க மாமா. அப்பா கேளுங்கப்பா. அருண், டேய், இங்க என்னடா நடந்துட்டு இருக்கு?
வீட்ல யாரும் இல்லாத நேரத்துல இவ எதுக்குடா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா? அம்மா நான் சொல்றது கொஞ்சம் ஆள் இல்லாத நேரம் பார்த்து வீட்டுக்கு வந்திருக்கே, இதெல்லாம் அசிங்கமா இல்ல உனக்கு? பா, உன்ன மாதிரி ஆள் எல்லாம் பார்க்க அருவருப்பா இருக்கு. ஏய் வித்யா, தேவையில்லாம வார்த்தை விடுற வேலை வச்சுக்காத. அம்மா அப்பாக்கு நினைவு திரும்ப வைக்கிறதுக்கு தாமா நாங்க 2 பேரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த வேலைய நீ செய்யணும்டா. இவளை ஏன்டா சேர்த்துக்கிற? இவ யாருடா நம்ம குடும்பத்துக்கு? இவ வீட்டுக்கு வரதா யாருக்குமே பிடிக்கலடா. அப்புறம் ஏன்டா இவ்வளவு போய் இங்க கூட்டிட்டு வர? எங்களை வெறுப்பேத்துறதுக்காகவே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? வித்யா, அப்பா மேல இவளுக்கும் அக்கறை இருக்கு. அப்பாவுக்கு பழைய ஞாபகத்தை கொண்டு வரதுக்காக தான் நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். போத நிறுத்துடா. யாரை ஏமாத்த பாக்குற? அப்பாவை முழுசா குணமாக்குறதுல உங்க நோக்கமே கிடையாது. நாங்க உள்ள வரும்போது அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நீ அவளும் கேட்டுட்டு இருந்தீங்க. என்னைக்கு நடந்ததை பத்தி அப்பா கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தீங்க. வித்யா, அப்பா கீழே விழுந்ததுல எனக்கு சந்தேகம் இருக்கு. அதை கிளியர் பண்றதுக்காக தான் அப்பாவை பேச வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதான் உன் சந்தேகம்னா அத நாங்க எல்லாரும் இருக்கும்போது நீ விசாரிக்க வேண்டியதானே? நாங்க இல்லாத நேரத்துல எதுக்கு இவளை மட்டும் வச்சுக்கிட்டு நீ விசாரிக்கிற? அம்மா, ஏன்னா சந்தேகம் வந்தது இவளுக்கு தாமா. அப்பா கீழே விழுந்தது ஒரு ஆக்சிடென்ட். அதுல நம்ம யாருக்குமே எந்த டவுட்டும் இல்ல. அருண் தெளிவாதான் இருக்கான். இவ தான் இவனை குழப்பி இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு தூண்டி விட்டுருப்பா. இவ ஆர்டர் போட்டுட்டா இவனாலதான் மீற முடியாதே. இவ சந்தேகம் தீரணும் தான் இவன் அப்பாவை தொல்லை பண்ணிட்டு இருக்கான். அத்தை, இவ டார்கெட்டே நான் தான். மாமா அவரை கீழே விழலையா, நான் தான் தள்ளி விட்டேன்னு இவ நம்புறா அத்தை. என்ன தனியா பார்க்கும் போதெல்லாம் இவ அததான் அத்தை சொல்லிட்டு இருக்கா. மாமாவும் அப்பப்போ கல்பனா கல்பனான்னு என் பேரை தானே சொல்லிட்டு இருக்காரு. மாமா துண்டு துண்டா பேசுறத வச்சு நான் அப்படி செஞ்சிருப்பேன்னு இவ ஒரு கதை சொல்றா. உங்க பையனும் அதை நம்புறாரு அத்தை. அதை வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம், என்னை இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம். அதான் அத்தை இவங்க பிளானே. அம்மா, எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எந்த எண்ணமும் இல்ல. உண்மையை கண்டுபிடிக்கணும்னு தான் நான் தவிச்சிட்டு இருக்கேன். ஏய், பொய் சொல்லாத. என் மருமக உன்னை சரியாதான் புரிஞ்சு வச்சிட்டு இருக்கா. இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதான்னு நீ அலைஞ்சிட்டு இருக்க. நடந்ததை சாக்கா வச்சு இவன் மேல பழிய போட்டு நீ நினைச்சதை சாதிக்கலான்னு பாக்குற. இந்த பாரு, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஐயோ இல்ல அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் வாய் மூடு. உண்மை, நேர்மை, சத்தியம்னு வாய் கிழிய பேசினா மட்டும் போதாது. வாழ்க்கையிலையும் அதை கடைபிடிக்கணும். திருட்டுத்தனம் பண்றது, பொய் சொல்றது, முதுகுல குத்துறது, இதை தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாதா? நாங்க என்னடி பாவம் செஞ்சோம்? எங்க குடும்பத்தை மட்டும் ஏண்டி இப்படி துரத்தி துரத்தி அடிக்கிற? என் பையனை ஏமாத்தி ரகசியமா தாலி கட்டிக்கிட்டு வந்து ஒரு பெரிய பிரச்சனையே உண்டு பண்ணிருக்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருட்டுத்தனமா இவனை கூட்டிட்டு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண பாத்திருக்க. இப்ப என் புருஷன் கீழே விழுந்ததை வச்சு எங்க எல்லாரையுமே குழப்ப பாக்குற. ஏண்டி ஏண்டி எங்களை மேல மேல கஷ்டப்படுத்துற? எங்களோட நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னே இப்படி பொறுப்பெடுத்து வந்திருக்கியா? உனக்கும் எங்களுக்கும் ஒத்து வராதுன்னு உன்னை வீட்டை விட்டு அனுப்பியாச்சு. கல்பனா தான் என்னோட மருமக. உன்னை நான் ஏத்துக்க முடியாதுன்னு உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லிருக்கேன். இவங்களோட கல்யாணத்துக்கு நான் நாள் குறிச்சிட்டு வந்திருக்கேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எங்களையே ஏண்டி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க? ஐயோ கடவுளே, இதுக்கு மேல நாங்க என்ன செய்யணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க? வேணும்னா என் குடும்பத்துக்காகவும் என் பையனுக்காகவும் நான் உன் கால்ல விழட்டுமா? அப்படி என்னமா பண்றீங்க? இவளை அடிச்சு துரத்தாம நீங்க ஏமா இவ காலெல்லாம் போய் விழுறீங்க?
எனக்கு வேற வழி தெரியல. இவளோட என்னால போராட முடியல. நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன். இந்த வேதனையிலேயே நான் செத்து போயிடுவேன் போல இருக்கு. என்னம்மா? ஹேய், எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டியாடி? இவங்க மனசு எவ்வளவு நொந்து போயிருந்தா கால்ல விழுற அளவுக்கு போயிருப்பாங்க. இதுக்கு மேலேயும் நீங்களை தொந்தரவு பண்ணா நீங்க எல்லாம் மனுஷியே கிடையாது. உன்னை பார்க்க பார்க்க பிபி அதிகமாகி எங்க அம்மாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கு. ஏய் வித்யா, இன்னும் நீ ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. போடி வெளியே போன்னு ஏய் சொல்றேன்ல. வித்யா, என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்படி? டேய், குறுக்க வந்தா உன்னை கொன்னுடுவேன். ஏய் வித்யா, நீ- அருண் வேண்டாம் அருண். அருண், அப்பாவை கூட்டிட்டு வா. மேடம் மேடம், நீங்க யாரு? மொபைலை கார்ல விட்டு வந்துட்டாங்க மேடம். இந்த வீட்டுக்குள்ள தான் அந்த பொண்ணு வந்துச்சு, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி ஓகே. எதுக்கு கால் பண்றாரு? என்னாச்சு கல்பனா? கிழமை எதுவும் சொல்லல. நான் டென்ஷனாக கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன அமைதியா இருக்க? அந்த கிழமை உன்னை மாட்டி விட்டானா? ஹலோ கல்பனா, நான் பேசுறது கேக்குதா? நான் கல்பனா இல்ல, ரஞ்சிதா. ஏய், உனக்கு மேனஸ் இல்ல? ஏன் போனை எதுக்கு அட்டென்ட் பண்ண? கல்பனாவா ரஞ்சிதாவா தெரியலையே. சார் கால் பண்ணிருந்தீங்களா? சொல்லுங்க சார். உன் போன் ரஞ்சிதா கிட்ட எப்படி போச்சு கல்பனா? கார்ல நான் என் போனை மிஸ் பண்ணிட்டேன் சார். அந்த டிரைவர் போனை அவகிட்ட கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு சார். ஏய், அது தெரியாம கிழமை ஏதாவது சொல்லிட்டானான்னு நான் அவகிட்ட கேட்டு தொலைச்சிட்டேன். ஏன் சார் அப்படி பண்ணீங்க? அவளுக்கு ஏற்கனவே என் மேல டவுட் இருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி நீங்களும் பேசியிருக்கீங்களே சார். ஏய் முட்டாள், முட்டாள்தனமான ஒரு வேலை செஞ்சுட்டு என்ன குறை சொல்லிட்டு இருக்க? போன கையில வச்சுக்க வேண்டியதானே, அது என் கார்ல வச்சுட்டு வந்த. அந்த ஆள் என்ன போட்டு கொடுத்துட போறாரோங்கிற டென்ஷன்ல போனை மறந்து வச்சுட்டேன் சார். கல்பனா, என்ன டென்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது. நீ பண்ண வேலைனால இப்ப 2 பேருமே சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம். ரஞ்சிதா நான் சொன்னதை வச்சு என்கொயரி ஆரம்பிச்சிடும். அதை எப்படி சமாளிக்க போற? தெரியல சார், ஆனா அந்த ஆள் பேசாத வரைக்கும் நான் சேஃப் தான். ஏய், இப்ப கிடைச்ச க்ளூவை வச்சு அந்த ஆளை பேச வைக்கிறதுக்காக ரஞ்சிதா எல்லா முயற்சியும் செய்வா. அவர் வாயை திறக்க போறாருதான் நம்ம ஏற்கனவே பயந்துட்டு இருந்தோம். இது போதாதுன்னு புதுசு புதுசா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சுன்னா நீ நினைச்சதும் நடக்காது, நான் நினைச்சதும் நடக்காது. இங்க பார், நீ ஏதாவது செஞ்சு அருணை கல்யாணம் பண்ணிட்டு என் லைனை கிளியர் பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா நீ ஒவ்வொரு தடவையும் என்னை ஏமாத்திட்டே இருக்க கல்பனா. இதுக்கு மேலே உன்னையே நம்பிட்டு இருந்தா இது வேலைக்காவது போல இருக்கு. இங்க பாரு கல்பனா,
நான் எவ்வளோ நாள் பொறுமையா இருப்பேன்னு எனக்கே தெரியாது. நீ இப்படியே சொதப்பிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, நான் நினைச்சதை அடையறதுக்காக அருணை காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க? என்ன மாதிரி நீங்களும் ஏதோ பிளானோட தான் இருக்கீங்க போல இருக்கு. காரணம் இல்லாம யாரும் எதையும் செய்யறதில்ல கல்பனா. என் பிளான் என்னன்றது உனக்கு தேவையில்லாத விஷயம். சீக்கிரம் அருணை கல்யாணம் பண்ணிக்க என்ன வழின்னு மட்டும் பாரு, இல்லைன்னா நான் சொன்னதுதான் நடக்கும்.